வெல்கம் டு மிங்கி சேனல். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம கிச்சன் சாஸ் செய்ய போறோம். எல்லாம் வெட்டிக்கும். தங்கச்சி இருக்கா? உங்க ரெண்டு பேர் என்ன? ஏய் பேர் ஜஸ்லின் படினா. உன் பேர் சொல்லு. ராஜா மல்லியா? ராஜா மல்லி. ராஜா மல்லி. உங்க வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? ஜஸ்லின் கூப்பிடுவாங்க. இவர மல்லின்னு. உங்க சேனல் பேர் என்ன? மிக்கி சேனல். அப்போ உங்க செல்ல பேர் என்ன? மிக்கி சேனல். அப்ப நீ யாரு? மிங்கி. நீங்க? மிக்கி. சொல்லு, எங்க சேனல்ல பாருங்க. எங்க சேனல்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் இருக்குங்க, பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க மறக்காம. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிச்சன் செட் செய்ய ரொம்ப ஈஸினா இருக்கான்னு நமக்கு வேணும். கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் வச்சு வேணுமா? அதையும் வச்சு பண்ணதான் நல்லா இருக்கும். பேப்பர் கட் எடுத்துக்கணும். ஒரு டேப் இல்லைன்னா கம்னால யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கா? இங்க லைட் ஓட்ட தெரியா? கட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. கட் பண்ணு. பின்னாடி கொஞ்சம் இதெல்லாம் நல்லா இருக்கா? பின்னாடி கொஞ்சம் இங்கிட்டு முத்துதான் இருக்கும். பின்னாடி இருக்கிறது பின்னாடி கட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிதான் இது அப்படிங்கிறது ஒட்டுனா நல்லா இருக்கும். டேப் பண்ண எடுக்கணும். ஓட்டையா இருக்கு. வாங்க வந்து டேபு ஒட்டிக்கலாம். டேபு ஒட்டிக்கிட்டே டேப் ஒட்டிக்கலாம். இது என்னமா செய்றீங்க? நாங்கள் இது வந்து கிச்சன் செட் செய்கிறோம். கிச்சன் செட் செய்ய ரொம்ப ஈஸி தான். இது வச்சுட்டு அதுக்கு இங்கிட்டு வைக்கணும். அப்படியே இங்கிட்டு ஒட்டிக்கணும் மறக்காம. ஒட்டாச்சும் அடுப்பு மூலம் நம்ம பொண்ணுக்கு அடிச்சிடும். இப்போ நம்ம இன்னும் வெட்டி வச்சிடணும்ல. அப்போ காற்று நிலை இங்கிட்டு சைடு ஒட்டிக்கணுங்கன்னா இங்கிட்டு இது ஒட்டிட்டு டேப் ஒட்டிடலாம். அதுக்கடுத்து அப்படியே ஒன்று ஒட்டிக்கணும். ஒட்டிக்கினா சோஃபா மாதிரி கடிச்சிடும்.
சேர் மாதிரியே இது இது ஒட்டிக்கணும். அப்புறம் கிச்சன் மாடல் இருக்கும் சைஸு. இது ஒட்டினா என்ன பண்ணால் அதில் வைப்பாங்க எல்லாரும். ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு இது ஏதாச்சும் இதில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உள்ளனால இங்கே வச்சுக்கலாம். ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இருக்கா, இது வந்துட்டு சைடில் ஒட்டுப்போம். அப்புறம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதனால தான் நல்லா இருக்கு. ஒட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. அதனால தான் நான் ஒட்டிக்கிறேன். அதை ஒட்டிக்கிட்டு அப்படியே அதை ஒட்டிக்கணும். ஒட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒட்டிருக்கு. அது வேணான்னா நீங்கள் ஒட்ட வேண்டாம். வேணும்னு நீங்கள் ஒட்டிக்கலாம். இது ஒன்று இருக்கா, அது எடுக்கணும். இது கம்பிட்டு ஒட்டிட்டு அடுத்து இது இப்படி இருக்கா. ரவுண்ட் சைபிள் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும். ரவுண்ட் சைபிள் நம்மளுக்கு ஒன்று வேணும். டேபிள் மாதிரி நம்ம வளைஞ்சு கட் பண்ணணும். ஆனால் அப்பயே கட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு டேப் வச்சுட்டு இங்கே ஏற்கனவே வளைஞ்சு கட் பண்ண இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேணும். இன்னைக்கு ஒன்று ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு உங்க பாப்பா எங்கம்மா? அங்கே விளாண்டுருக்கா. அப்படியே கடுத்து மாத்திரையை பிச்சு வச்சிருக்க. மாத்திரை காணும். நல்லா தெரியுமா? அப்படியே டேப்பை நம்ம ஒட்டிக்கலாம். மாத்திரையெல்லாம் தின்னுனா அவ்வளோதான். மாத்திரையெல்லாம் எடுக்கக்கூடாது. எப்படி உட்காருடி. அதுக்கடுத்து இவன்ல பைப்பு தண்ணியில இருக்கும்ல, தண்ணி இருந்தானே விழுகும். அப்படியே இது ஒட்டிக்கணும். இருக்கிறதே படிச்சதுலாம் ஒரு மாதம் காலேஜில் தான் கடந்துருவாங்க. அப்புறமா எடுத்தேன். இங்கதான் இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் வச்சது. உங்களுக்கு இது வேணாம்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம பைப்
தண்ணி வருங்க தெரியும்ல உங்களுக்கு. இந்த கை கழுவும்போது தண்ணி வரும், அதான் கை கழுவும்போது தண்ணி வரும். அப்படியே அப்படி பைப்பு இப்படி கை கழுவிக்கும். இப்போ வந்து இருக்கா, இது இருக்குன்னா இது போட்டுக்கேன். இது உங்களுக்கு வேணாம்னா ஊற்ற வேணாம். கை கழு பைப்பு எனக்கு கழனி வேணும். இதான் கழனி. கட்டி இதான் கழனி. இதான் ஃபோர்க்கு செய்யணும் தான். ஊட சாப்பிடும்போது ஃபோர்க் வச்சுதானே சாப்பிடுவாங்க. ஃபோர்க்கு இதான் ஃபோர்க்கு. நூடுல்ஸ் சாப்பிடு ஃபோர்க். இது ஸ்பூன். அது ஸ்பூன் இல்லை, ஃபோர்க். ஓகே. இது வந்து கொழும்பு கழனி. டேபிள் வேணா கொழும்பு அதில் வச்சு விடுங்க. நீங்கள் சும்மா வச்சு விடுங்க. வச்சுட்டாச்சு. நீளமாக ஒரு ஸ்பூன் இருக்குங்களா, ஒரு ஸ்பூன் இருக்குங்களா, அதுவும் இப்படிலாம் செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து இந்த சோடை போல சோடா அதுவும் செய்யலாம். சோடைக்கு கண்ணி புரிஞ்சதா? இன்னும் இருக்குங்க, இன்னொன்று இருக்கு. இதான் ஸ்பூனு. பாய். இரு, நீ ஒரு நிமிஷம் இரு, திருப்பி காட்டு. இது வந்து அடுப்பு, இது வந்து மரம், இது வந்து பொடியில் வைக்கிறதுக்கு வந்து உட்கார் இருக்கு சேர் மாதிரி. இந்த ஃபோர்க்கு நூலை சாப்பிட்றதா இப்போ தானே இருக்கும், நூலை வச்சுருப்பீங்கள மாதிரி. அதான் இது வந்து ஒரு பைப்பு தண்ணி கழுவு. இது வந்து ஃபோர்க்கு, இது வந்து கொழும்பு கழனி, இது வந்து சாண கழனி, இது வந்து ஃபோர்க்கு, இது வந்து ஸ்பூனு, இது அடுப்பு. சமைக்கணும். இப்போ நம்ம சமைச்சிடலாம். நீங்கள் ஏதாச்சும் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இங்கே பார்த்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பை ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.